வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி வந்து ஆட்டோகேடில் ஆட்டோகேட் டியூட்டோரியல் நான் போன திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதோட செகண்ட் பார்ட். சரியா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் லைன் அண்ட் பாலிலைன் சொல்லி வந்தேன். இன்றைக்கி நம்ம இந்த சர்க்கிள் அண்டு இந்த லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். இல்லை ஒன்று ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு ரெண்டு லைன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பேசிக்காக தேவைப்படுறது மட்டும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தருவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டிடியூட்டில் போய் படிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 to 10,000 வரைக்கும் செலவாகும். ஸோ நான் உங்களுக்கு இலவசமாகவே சொல்லித்தரேன். சரியா, உங்கள் ஸ்கில்ஸை இந்த சேனல் மூலமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போது சர்க்கிள் இருக்கு பாருங்கள். இந்த சர்க்கிள் ஃபஸ்ட்லேருந்தே வருவோம். இது சென்டர் ரேடியஸ். சரிங்களா? நான் ட்ரா பண்ணுறத நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இழுக்கிறேன் பாருங்கள். இந்த டாட் லைன், ஒரு ப்ரௌன் கலர் லைன் வருது பார்த்தீங்களா? இந்த ப்ரௌன் கலர் லைனை பார்த்தீங்களா? அந்த லைனு எந்த ஆங்கிளில் வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் ட்ரா பண்ண சர்க்கிள் ரேடியஸ். சரியா, எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக நிற்குது. சரியா, இது ரேடியஸ். அதுக்கப்புறம் சர்க்கிள் டயாமீட்டர், இதே நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். அந்த சர்க்கிள் ரேடியஸ் நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த ப்ரௌன் கலர் லைன் எப்படி வந்துச்சு, இப்போ இந்த சர்க்கிள் டயாமீட்டர் ட்ரா பண்ணும்போது அந்த ரேடியஸ் அந்த ப்ரௌன் டாட் லைன் எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியா, பார்த்தீங்களா எங்கே வருதுன்னு? நல்லா புரிஞ்சுதாங்க. பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. பார்த்தீங்களா அந்த லைன் எங்கே வருதுன்னு பாருங்கள். இது ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். சரியா, டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு சர்க்கிள் ரேடியஸ் எடுத்துக்கோங்க. நான் கிளிக் பண்ணுறேன், ஜூம் பண்ணி கிளிக் பண்ணுறேங்க பாருங்கள். இந்த ரேடியஸ் இந்த சர்க்கிளோட லைனை தாண்டலை அந்த லைன். சரியா, இப்போது இது நான் சென்டர் டயாமீட்டர் அதில் போட்டோம் அப்படின்னாங்க பாருங்கள். அந்த லைன் எங்கே வருதுன்னு பார்த்தீங்களா? இங்கே வரையும் வருது. சரியா, இப்போ எனக்கு ரேடியஸ் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 100 கொடுக்குறேன். சரியா, இது ரேடியஸ். சரியா, அதே இது நான் டயாமீட்டர் கொடுக்குறேன். டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 50 கொடுக்குறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் வித்தியாசம். சரியா, ஸோ சர்க்கிள் ரேடியஸ் அப்படின்னா அதோட சென்டரில் இருந்து, அதாவது சர்க்கிள் ரேடியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சென்டர் டு இதுதான் ரேடியஸ். ரேடியஸ்னால் ஆரம்னு சொல்லுவோம். சரியா, இதுதான் இதோட டிஸ்டன்ஸு. அதே இது சர்க்கிள் டயாமீட்டர் அப்படின்னு சொன்னால் டோட்டல்லேருந்து சென்டர் பாயிண்ட்டுங்க. இதுதான் சர்க்கிளோட டயாமீட்டர். சரியா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் சர்க்கிள். இப்போ 1 பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன் பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல நிறுத்துறேனோ இங்கே பாருங்கள், அங்கே தான் நிற்கும். சரியா, அதே இது 3 பாயிண்ட் அப்படின்னா நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். சரியா, இதோட நிற்கலை. சரியா, இதோட நிற்கலை. நான் அடுத்த 3ஆவது வாட்டி எங்கே நிறுத்துறேன் அப்படின்னா அங்கே தான் நிற்காது. சரியா, இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் இந்த சர்க்கிளோட டிஃப்ரெண்ட். சரியா, இப்போதே இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். சரி, அது வேண்டாம். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இதில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைன் லைன் சொல்லுவோம், ஸ்ப்ளைன் ஃபிட்டு. சரியா, இது ஸ்ப்ளைன் சிவி. சரியா, இப்போ இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஸ்ப்ளைன். அதுக்கப்புறம் ஸ்ப்ளைன் ஃபிட்டை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஒரு வாட்டியோட சொல்கிறேன். இது ஸ்ப்ளைன் ஃபிட்டு. இங்கே பாருங்கள், இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வைக்கலாம். ஸோ இதான் ஸ்ப்ளைன் ஃபிட்டு. ஒரு வாட்டி கூட உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று கூட சொல்கிறேன். சரியா, இப்போ இது ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைன் ஃபிட்டு.
இது அதுக்கப்புறம் ஸ்ப்ளைன் சிவி அதோட இதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இதை நான் வந்து எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்களா, அதே இதையே வைக்கலாம் நம்ம. ஆனால் ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா, ஆங்கிள் டிஃப்ரென்ஸும் இருக்குது. சரியா, இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு வந்து ஸ்டார்டிங்கும் இல்லை எண்டும் இல்லை. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆட்டோகாடில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிவில் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஒரு பிளான் போடுறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு ஸ்டார்டிங்கும் கிடையாது, இந்த லைனுக்கு ஸ்டார்டிங்கும் கிடையாது எண்டும் கிடையாது. இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க, இது எங்கே ஸ்டார்டிங் எங்கே எண்ட் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரியா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை ஹரிசாண்டலாகவும் ட்ரா பண்ணலாம், அதுக்கப்புறம் வெர்டிக்கலாகவும் ட்ரா பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆங்கிளாகவும் ட்ரா பண்ணி பார்த்தீங்களா. இப்போ இது ஆங்கிள்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வச்சோன்னா இங்கே வரும் அந்த ஆங்கிள். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆகிட்டு இந்த ஹரிசாண்டல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை வந்து ட்ரா பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரே லைன். இந்த ரே லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் உண்டு, ஆனால் எண்ட் பாயிண்ட் கிடையாது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இல்லை எண்ட் பாயிண்ட்டும் கிடையாது. ஆனால் இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு உண்டு, ஆனால் எண்ட் பாயிண்ட் இல்லை. சரிங்களா, இது இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை எடுத்து இதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை. சரியா, அங்கே பாருங்கள் கிடையாது. அதே இது இந்த ரே லைன் எடுத்துட்டிங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஆனால் எண்ட் பாயிண்ட் கிடையாது. எவ்வளோ நீங்கள் ஜூம் பண்ணாலும் அதுக்கு எண்ட் பாயிண்ட்டே கிடைக்காது. சரியா, ஸோ அதுதான் ரே லைன். இப்போ புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாயிண்ட் 1 2 3 4 5 6. சரியா, இந்த பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா இனி நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, இதுதான் மல்டிபிள் பாயிண்ட். அதாவது ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம எங்கேயாச்சும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரா பண்ணுறது தான் இந்த மல்டிபிள் பாயிண்ட்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இதெல்லாம் தேவையில்லை. சரியா, இதை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ வேணும் இதை நான் சொல்லித்தரேன். ஹெலிக்ஸ் மீன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, ஹெலிக்ஸ் அதாவது ஒரு ஸ்பைரல். இதுக்கு வந்து ரேடியஸை நம்ம வந்து வேணும்னா கொடுக்கலாம். சரி, இப்போ நான் வந்து அதை வந்து ஹெலிக்ஸை எடுக்கிறேன். ஹெலிக்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு 50 ரேடியஸ் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்களா அந்த 50க்குள்ளாடியே கடந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதான் வந்து ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, வேறு இதில் வந்து 3D பார்லாம் தேவையில்லை. இது வந்து ரெக்டாங்குலர் ரிவிஷன் கோடு. சரியா, இதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. சரியா, இதில் நிறைய விஷயங்கள் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வே பவுடர்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதுதான் வே பவுடர்னு சொல்லுவோம் நம்ம. சரியா, ஆனால் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த சர்க்கிள் இந்த இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த 3எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்ப்ளைனாக இம்பார்ட்டண்ட் தான். சரியா, வேப் ஒரு வேளை வந்து யூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சைட் பிளான் அந்த சர்வே லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணும்போது இந்த வேப் போட்டு தேவைப்படும். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எவ்வளோ பார்த்துட்டோம். நாளையிலேருந்து ஒவ்வொரு வீடியோவாக ஃபுல்லாகவே கொஞ்ச நாள் 1 மாதத்தில் நான் படித்து முடிச்சேன். எல்லாத்தையுமே படித்து கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. சரியா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இவ்வளோ நீங்கள் படித்தாலே போதும். சரியா, இதை படிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிளான் எப்படி போடணும் அப்படிங்கிறதுலாம் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை போய் பாருங்கள். சரிங்களா, ஸோ அதில் நான் என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு பாருங்கள். ஒரு பிளான் போடுறதுக்கு நான் என்ன டூல் யூஸ் பண்ணுவேன்னு தெரியுமா? மேக்ஸிமம் இந்த லைன் யூஸ் பண்ணுவேன், இந்த பாலிலைன் யூஸ் பண்ணுவேன், இந்த ஒருவேளை இந்த ஆர்க் யூஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. மூவ் யூஸ் பண்ணுவேன், மிரர், ஃபில்லட், சாம்பர், அடுத்து ட்ரிம், எக்ஸ்டெண்டு, இந்த 2 மஸ்டர்ட் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்கெயிலு, ஸ்ட்ரெச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னன்னா அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறது, டெக்ஸ்ட்டு, டைமென்ஷன், இவ்வளோதான். சரியா,
இவ்வளோ தான் ஒரு பிளான் போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது. சரியா, எலிவேஷன் ட்ரா பண்ணுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவேன். சரியா, எலிவேஷன் ட்ரா பண்ணுறது டெக்ஸ்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி லைன், பாலிலைன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், மிரர், ஃபில்லட் இந்த மாதிரி இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நன்றி.